ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்ரம் வந்து எப்படி ஒரு வழியா அந்த மாயா வழியா அடியால கண்டுபிடிச்சிடுறாரு. அது யார் மூலியமானா நம்ம சுபாஷ் தான். சுபாஷ் இருந்துகிட்டு ரொம்பவே தீவிரமா நம்ம விக்ரம் மேல இருக்கிற ஒரு நட்பாலையும் ஒரு பெரிய ஆளுங்கிறதுனாலையும் ரொம்பவே ஒரு சிநேகிதத்தோட இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்காரு. எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம. அதனால இப்ப மாயாவோட அந்த அடியால அரெஸ்ட் பண்ண போறாரு நம்ம விக்ரம். அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, நல்ல செய்வதுக்கு வீட்டுல இருக்கிறதுனால அதை பத்தி பேச எல்லாமே தெரிஞ்சிருது. வீட்டுல பயங்கரமா சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இனியாவை கடத்தி வச்சது யாருன்றதை கண்டுபிடிக்கிறது தீவிரமா இருக்காரு நம்ம விக்ரம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லா சேர்ந்துக்கிட்டு குடுகுடுன்னு போனை தூக்கிட்டு வெளியே ஓடுறாரு. அதை பார்த்த நம்ம அக்ஷயா வந்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா, பின்னாடி வந்து பாக்குறாங்க யாழினி. அவங்க வந்து என்ன இது மாமா எப்ப பார்த்தாலும் போனை தனியா தூக்கின்னு போயிடுறாரு. நம்ம எல்லாரும் எங்க இருந்தா கூட அவர் கண்ணு ஃபுல்லா போன்லயே தான் இருக்கு. என்னவா இருக்கும், சரி வா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா மாயா நீ கொஞ்சம் இதுவா இரு, ஜாக்கிரதையா, ஏன்னா உன்னுடைய அடியால வந்து விக்ரம் கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், அதனால கொஞ்சம் உஷாராயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாழினி உடனே போய் கேட்க, இல்லைம்மா சும்மா தான் பேசிட்டு இருந்தேன், ஒன்றும் இல்லை, சரி நாடு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு போயிடுறாரு. ஆனால் அது வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்க நம்ம யாழினி. ஏன்னா யாழினிக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அதனால இன்னொரு பக்கம் அந்த அடியாள் வந்து வேறு ஒரு இடத்துல கரெக்டாக மாட்டிக்கிறான். ஆட்டோக்காரங்க கிட்ட எல்லார்கிட்ட விசாரிக்கிறப்ப, அது பாருங்க சார், அவன் தான் அந்த அடியாள், அவன் வந்து என்னை ஏமாத்திட்டு ஓடுறான், பிடிங்க சார் டீ நம்ம தேடிட்டு இவன் தான்டா டே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு ஓடுறாங்க. பின்னாடியே துரத்தி அடிச்சு பிடிச்சி காய வச்சு அவனை நுங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி போயிட்டு இருக்காரு நம்ம விக்ரம். அவன் இதான் சாக்குன்னு குடுகுடுன்னு ஓடுறான். நல்லா போலீஸ் வேலைக்கு சேர்றதுக்கு ட்ரைனிங் எடுத்துருப்பான் போல, குடுகுடு நல்லா ஓடுறான்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்னகையோட ஓடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி ஜெயில அடைச்சு நுங்கு எடுக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையை சொல்லி யார் அனுப்பிச்சு நீங்க வந்தா இப்ப மட்டும் நீ சொல்ல மாவனை நீ மறுக்க சாணாதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டு நான் மிதி மிதிக்க, நீ என்ன வேணா பண்ணிக்கோ போலீஸ், என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திமுறா பேசி விட்டுறான். இப்ப மட்டும் நீ சொல்ல, இங்க பாத்துக்கோ, இதை ஒரே ஒரு புல்லட் ஏக்கன்னா நீ போயிருவேன், ஒழுங்கு மீதே சொல்லு அப்படின்னு சொல்ல, நான் என்ன அடிச்சாலும் சரி, உயிரே போனாலும் சரி, என்னை அமைச்சிட்டு யாருன்னா சொல்லவே மாட்டேன், நீயே கண்டுபிடிச்சுக்கா போலீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் திமுறா பேசிட்டு அவன் ஒரு பக்கம் போயிடறான். இன்னொரு பக்கம் இந்த அக்ஷயாவோட வாழ்க்கை அந்த இடத்த தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் இருந்துக்கிட்டு அவங்க ஆண்டி கிட்ட போய் பேசலான்னு போறாங்க. அதுக்கு முன்னாடி இனியா வந்து பேசியிருக்காங்க, இங்க பாருங்க ஆண்டி, நீங்க பேசுனது வந்து சாதாரணமா இருக்கலாம், ஆனா அதுக்காக அக்ஷயா உயிரே விட துணிஞ்சிட்டா. நீங்க அவளை வந்து ஒரு பொண்ணை மதிக்கலாம் கூட பரவாயில்ல, அவளை ஏதோ ஒரு ஜீவராசியாவது நீங்க மதிச்சிருக்கலாம், ஆனா நீங்க மாமியார் மாதிரியே நடந்துக்கிட்டீங்க பத்தியா, அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவள் வந்து டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு குத்துட்டா, நீங்க இனிமே சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்துடுறாங்க. ஏன் நீ இப்படி பேசிட்டு வந்த அப்படின்னதும், இல்லைங்க இவங்களுக்காக இப்படிதான் பேசினா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இனியா சீரியல்ல என்ன நடந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்.